ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் எடுத்து பார்க்க போகிறோம். இதில் ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் தான் இருக்குது. அதுவும் ஜியோ யூசர்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். மற்ற யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா வேணா பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்க்ளைமரே சொல்லிடுறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்க்காத ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமெல்லாம் ஆகாது, வேணா அடி வேணா வாங்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ட்ரிக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் எடுத்துங்க. ஃபோன் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்டு யாராச்சும் வெட்டியாக இருப்பான்ல, அவனுக்கு எடுத்து கூப்பிடுங்க. கூப்பிட்டு உங்களோட காலை மியூட்டில் போட்டுருங்க. மியூட்டில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களோட நார்மலான இன்டர்நெட் ஸ்பீடை விட உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு ஒரு சில சமயங்களில் பூஸ்ட் ஆகி கிடைக்கும். ஓகே, ஏன் நான் இதை ஒரு சில சமயங்களில் மட்டும் சொல்கிறேன், எல்லா சமயங்கள்லேயும் கிடைக்காதா? ஆமாம், எல்லா சமயங்கள்லேயும் கிடைக்காது. இது ஒரு சில சிச்சுவேஷன்ஸை பொறுத்து மட்டும்தான் இது அதிகமாக கிடைக்கும். இந்த ட்ரிக்குங்கிறது மெஜாரிட்டி கிராமப்புற பகுதிகளில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிட்டி சைட்ஸை விட. ஏன்னா சிட்டி சைட்ஸில் நீங்கள் நார்மலாகவே இன்டர்நெட் ப்ராப்ளம்ங்கிறது இருக்காது. எல்லா இடங்கள்லையுமே ஓரளவுக்கு கவரேஜ் நல்லா தான் இருக்கும், ஸ்பீடு அதிகமாக தான் கிடைக்கும். சரி, இது ஏன் ஒர்க் செய்யுதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போது நார்மலாக ஜியோன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று B40, இன்னொன்று B3. இந்த B40ங்கிற பேண்டில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் டேட்டாங்கிறத எடுத்து கிடச்சிட்ருக்கோம். இப்போ இந்த டேட்டா ஏன் இந்த B40 பேண்டை டேட்டாக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இதோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடுங்கிறது 50 Mbps/s வரைக்கும் எடுத்து போகும். இதனால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடுங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பட் ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த B40 பேண்ட்னால் கவரேஜுங்கிறது ரொம்ப அதிகமாக கொடுக்க முடியாது. இப்போது டவர் கிட்டே இருந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப தூரமாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன இந்த 50 Mbps தூரமாக போக போக 10 Mbps, 5 Mbps, அதுக்கப்புறம் kbps ஸ்பீடில் எடுத்து கொண்டு போய் விட்டுரும். சப்போஸ் நீங்கள் ஒரு கால் மேக் பண்ணிங்கன்னா, இந்த B40 பேண்ட்லேருந்து ஜியோக்காரன் என்ன பண்ணுவான்னா, B3ங்கிற ஒரு பேண்டுக்கு உங்களோட டேட்டாவே செல்லுலார் நெட்வொர்க்கையும் மாற்றி விட்ருவான். இப்படி மாற்றி விட்றதுனால B40 கம்பேர் பண்ணும்போது B3 பேண்டுக்கு டேட்டா ஸ்பீடுங்கிறது குறைவாக தான் இருக்குது. பட் ஆனால் ஒர்க்கிங் ரேஞ்ச், அதாவது கவரேஜ் ரேஞ்சுங்கிறது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஓகே, அப்போ B40லேருந்து B3க்கு போகும்போது ஸ்பீடுங்கிறது கம்மி தான் ஆகணும். எப்படி அதிகமாகுதுன்னு சொல்கிறேன். அதே கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு டவர் இருக்குது. டவர்லேருந்து தூரத்தில் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, B40ல் தான் நார்மலாக டேட்டாங்கிறது கனெக்ட் ஆகிருக்கும். பட்டு இப்போது நீங்கள் தூரமாக இருக்கிறதுனால இதனால் ஷார்ட் ரேஞ்சில் மட்டும்தான் ஹை ஸ்பீடு டேட்டாவை ப்ரொவைட் பண்ண முடியும் உங்களுக்கு. டிஸ்டன்ஸ் அதிகமாக அடி வாங்கி கடைசியில் kbps வரைக்கும் கூட போயிடும். பட் ஆனால் இந்த ஒரு கால் மேக் பண்ணும்போது B40லேருந்து B3 பேண்டுக்கு உங்களோட டேட்டாங்கிறது ஷிஃப்ட் ஆகிரும். இப்படி ஷிஃப்ட் ஆகிறதுனால என்னதான் B3க்கு ஸ்பீடுங்கிறது கம்மியாக இருந்தாலும் அதனால் லாங் டிஸ்டன்ஸுக்கு அந்த ஒரே அளவுக்கான ஸ்பீடை லாங் டிஸ்டன்ஸுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுது. இதனால் உங்களோட ஸ்பீடு B40 கம்பேர் பண்ணும்போது B3ல் அதிகமாக இருக்கும். எப்படின்னா ஒரு kbps கணக்கில் கிடைச்ச ஸ்பீடுங்கிறது உங்களுக்கு Mbps கணக்கில் கிடைக்கும். இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. எந்தெந்த இடங்களில் ஸ்பீடு கம்மியாக கிடைக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஸ்பீடு அதிகமாக கிடைக்கிற இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடுங்கிறது அடிவாங்கத்தான் செய்யும். அப்புறம் இது எனக்கு ஒர்க் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. நான் இருக்கிற இடமும் ஒரு கிராமம் தான். அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பீடுங்கிறது ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். எப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே என்னால் உள்ளுக்குள்ளேயே போக முடியாது. பட் ஆனால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணும்போது என்னால் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே உள்ளுக்குள்ளே போக முடியுது. அதோடு சேர்த்து ஒரு 360p வச்சு பார்க்கும்போதே வீடியோ பஃபர் ஆகும். பட் இந்த மெத்தடை யூஸ் பண்ணதுக்கப்புறம் 720p கூட பஃபர் ஆகாத வீடியோங்கிறது ஓடுது. அதுக்கான ப்ரூஃப் வேணுன்னா இந்த வீடியோவோடய அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு ப்ரூஃப் இப்போ காமிக்கிறதுங்கிறது ஸ்பீடு நான் ஊரில் இருக்கும்போது இந்த டெஸ்ட்டுங்கிறத பண்ணேன். இப்போ நான் இந்த செகண்ட் காமிக்கிறதுங்கிறது நான் இங்கே சென்னையில் பண்ணனால ஸ்பீடு கால் பண்ணதுக்கப்புறம் கம்மியாகுது. இது மாதிரி தான் இந்த கேட்டன்டேஷனோட இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட சேர்த்து ஏதாச்சும் ஃபீட்பேக் கொடுக்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. பாய்.